குழந்தையோட வெயிட்டை பற்றி நம்ம எப்போ கவலைப்படணும், எப்போ டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் 4வது எப்படி தாய்ப்பால் கொடுத்தா குழந்தையோட எடை வந்துட்டு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ 4வது ரொம்ப முக்கியம். எனக்கு ஒரு நர்ஸ் சொன்ன டிப்ஸ் தான் அது. ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதில் நம்பர் 1, ஸோ நார்மலாக எல்லா உணவுகளும் சாப்பிடலாம். ஆனால் வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு சத்தான உணவுகளாக சாப்பிடுங்க. ஸோ நார்மலாக ஒரு தோசை ஊற்றுறீங்க அப்படின்னா கூட அந்த தோசையை வந்துட்டு எப்படி வந்து ஹெல்த்தியாக சாப்பிடலாம். ஸோ அந்த தோசை மேலே ஒரு முட்டை ஊற்றிக்கலாம், இல்லை அந்த தோசை மேலே கொஞ்சம் மிக்ஸ்டு வெஜிடேபிள்ஸ்லாம் கட் பண்ணி போட்டு சாப்பிடலாம். ஒரு சிம்பிளாக சாம்பார் வைக்காமல் அது கூட 2-3 வெஜிடேபிள்ஸ் போட்டு சாம்பார் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட எப்போலாம் நீங்கள் என்ன ஃபுட்லாம் சாப்பிடுவீங்களோ அது எல்லாமே சாப்பிடுங்க. பட் அதை எப்படி ஹெல்த்தியாக சாப்பிடலாம், அன்ஹெல்த்தியாக சாப்பிட வேண்டாம். ஹெல்த்தியாக சாப்பிட்டோன்னா வந்துட்டு நம்ம சாப்பிட்ற உணவு தான் வந்து பார்த்திங்கன்னா பால் வழியாக குழந்தைக்கு போகும். ஸோ நம்ம என்ன ஆரோக்கியமாக சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த ஆரோக்கியம், அந்த சத்துக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பால் வழியாக குழந்தைக்கு போகிறனால குழந்தை நல்லா வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ரொம்ப ஹெல்த்தியாக வந்து இருப்பாங்க. ஸோ ஸ்பெஷலாக என்னென்ன ஃபுட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஊற வச்ச பாதாம் சாப்பிடலாம், டெய்லி ஒரு பனானா எடுத்துக்கோங்க, அண்ட் கப் ஆஃப் ஃப்ரூட்ஸ், ஏதாவது ஒரு ஃப்ரூட் வந்து டெய்லி எடுத்துக்கோங்க. ஸோ அண்ட் கீரை எடுத்துக்கலாம், அண்ட் முட்டை நல்லா வெயிட் கெயினுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ரொம்ப குறைவான அளவில் உங்கள் சாப்பாட்டில் வந்து கொஞ்சமாக வந்து கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப அதிகமாக இல்லை, கொஞ்சமாக, ஓகேங்களா. ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி முட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ சுண்டல் வந்து சின்ன கப்பில் 1 கப் சுண்டல் வந்து எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வெயிட் கெயினுக்கான ஃபுட்ஸ்லாம் இருக்குது. அண்ட் கர்டு, தயிர் வந்து டெய்லியுமே வந்துட்டு நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டு முடிக்கும் போது கொஞ்சமாக சாதத்தில் கொஞ்சம் தயிர் நிறைய ஊற்றி சாப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணாலே போதும், வெயிட் கெயின் வந்துட்டு நல்லா ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தாலே வெயிட் வந்து நல்லா கெயின் ஆகும், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்துட்டு இதை நினச்சி நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ கண்டிப்பாக குழந்தைக்கு வந்துட்டு 6 மாதம் வரையும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். தாய்ப்பால் தவிர்த்து எந்த ஒரு உணவும் கொடுக்கக்கூடாது. ஸோ இப்போ நான் சொன்ன உணவுகள்லாம் அம்மாவுக்கு மட்டும்தான், குழந்தைக்கு கிடையாது. ஸோ குழந்தைக்கு 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா குழந்தை நல மருத்துவர் டாக்டரை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு குழந்தைக்கு வந்து உணவு வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் முன்னாடி சொன்ன உணவுகள் எல்லாம் அம்மாவுக்கு மட்டும்தான், ஓகேங்களா. அண்ட் நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா, குழந்தை வெயிட் போடாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ காரணம் அப்படின்னு சொல்லி வரும்போது வந்துட்டு ஜெனட்டிக் தான், ஓகேங்களா. இப்போ வந்து அப்பா அம்மா வந்து குழந்தையாக இருக்கும் போது நீங்கள் ஒல்லியாக இருந்திருந்தீங்கன்னா உங்கள் குழந்தை உங்களை மாதிரி தான் இருப்பாங்க. இல்லை நீங்கள் நல்லா சப்பியாக இருந்தீங்கன்னா சப்பியாக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அம்மாவோட அப்பா அம்மா இல்லை அப்பாவோட அப்பா அம்மா யாராவது வந்துட்டு லீனாக இருந்திருந்தாங்கன்னா லீனாக இருப்பாங்க. ஜெனட்டிக்கை பொறுத்து தான் இது இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்துட்டு குழந்தையோட வெயிட் என்னடா என் குழந்தை ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கே அப்படின்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் எப்போ பயப்படணும், எப்போ டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் குழந்தை வந்து அந்த மாதத்துக்கு ஏற்ற எடை இருக்காங்களா, 6 மாதம்னா 6 மாதத்துக்கு ஏற்ற எடை இருக்காங்களா, ஸோ அதுக்கான உயரம் கரெக்டாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ அது இருந்தாலே நார்மல் தான். உங்கள் குழந்தை வந்து நல்லா ஆக்டிவாக விளையாடுறாங்க அப்படின்னா நார்மல் தான். பால் குடிச்சு உங்கள் குழந்தை அழுகுறாங்க அப்படின்னா பால் பத்தாமல் இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ அப்படி இருந்தாலும் வந்துட்டு வெயிட் வந்து குழந்தைக்கு குறையும். ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் வந்து இருக்குது. உங்கள் குழந்தைக்கிட்டேயே உங்களுக்கு தெரியும் சேஞ்சஸ், ஆக்டிவ் இல்லாமல் சும்மா அழுதுகிட்டே இருக்காங்க, பகலுமா அழுதுகிட்டே இருக்காங்க, ஒரு ஆக்டிவே ஒரு விளையாட மாட்டேங்கிறாங்க, அழுதுகிட்டே இருக்காங்க நான்ஸ்டாப்பாக. ஸோ இல்லைனா வந்துட்டு இது மாதிரி நிறைய ரீசன் இருக்குது. இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்கிட்ட உங்கள்கிட்ட ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க. மற்றபடி நல்லா பால் குடிச்சிக்கிறாங்க, அழுவுல, நைட் நல்லா தூங்கிக்கிறாங்க, ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா. ஸோ நைட்டுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு குழந்தை நைட்டு ஃபுல்லாக முழிச்சிட்ருப்பாங்க, பகல் ஃபுல்லாக தூங்குவாங்க. இல்லை பகலெல்லாம் ஒரு சில குழந்தைங்க முழிச்சிட்ருப்பாங்க, நைட்டு தூங்குவாங்க. ஸோ தூக்கம் வந்துட்டு கொஞ்சம் டிஃபர் ஆகும், ஓகேங்களா. ஸோ ஆனால் தூங்கிடணும் கண்டிப்பாக வந்து கொஞ்சம், ஒன்று பகலில் இல்லை ராத்திரியில் நல்லா தூங்கிடணும். சுத்தமாக தூங்காமல் அழுதுகிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் குழந்தை நல மருத்துவரை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போய் காட்டுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்துட்டு எப்படி தாய்ப்பால் கொடுத்தா குழந்தை வந்துட்டு நல்லா வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ நான் சொன்ன மாதிரி இது எனக்கு ஒரு நர்ஸ் வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் என் குழந்தைக்கு வந்து வேக்சின் போடும்போது அந்த நர்ஸ் எனக்கு சொன்ன விஷயங்கள், என் குழந்தை லீனாக இருந்தாங்க அப்போ சொன்ன விஷயங்கள், ஓகேங்களா. ஸோ ஒன்றுமே இல்லை. இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு ப்ரெஸ்ட்டில் குழந்தைக்கு பால் கொடுக்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு வர பால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக வர மாதிரி இருக்கும். ஸோ போக போக வந்துட்டு அது லாஸ்ட்டாக வர பால் வந்து ரொம்ப திக்காக இருக்கும், ஓகேங்களா. ஸோ அந்த லாஸ்ட்டாக வர பால் குழந்தை குடிக்கும் போது பார்த்திங்கன்னா குழந்தை வெயிட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது
இப்போ ஒரு பிரெஸ்ட் ஃபுல்லாக வந்துட்டு எம்டி பண்ணிவிட்டு அடுத்த பிரெஸ்ட்டில் நீங்கள் குழந்தைக்கு பால் கொடுங்க. ஸோ குழந்தை வந்து குடிக்க இன்னொரு பிரெஸ்ட்டுக்கு மாற்றாதீங்க. ஒரு பிரெஸ்ட்டை ஃபுல்லாக பால் எம்டி உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் வெயிட் வந்து லூஸ் ஆகிடும் பிரெஸ்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது பால் எம்டி ஆகிடுச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி எம்டி ஆகிடுச்சுன்னா நீங்கள் அகெயின் வந்து அடுத்த பிரெஸ்ட்டில் வந்து பால் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தா போக போக அந்த பால் வந்து கொஞ்சம் திக்காக வரனால குழந்தைக்கு வந்துட்டு அது குடித்தா வயிறும் ஃபுல்லாக இருக்கும், நல்லா தூங்குவாங்க, வெயிட் கெயினுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் நானும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்துட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் குழந்தையோட வெயிட்டை நினச்சலாம் வரி பண்ணிக்க வேண்டாம். குழந்தையாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வெயிட்டை பற்றி வரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ இது போல் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.